ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டீல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த எல்லா பொருட்களுக்குமே 100% டியூட்டி ஃப்ரீ. இப்போ டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் என்ட்ரி விசா, டெம்பரவரியா அங்க போய் வேலை பார்க்கறதுக்கான விசா வந்து கொடுக்குறாங்க. நியூசிலாந்து வந்து இந்தியால அடுத்த 15 வருஷத்துக்கு 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்துக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இந்தியா ரீசெண்டா ஒரு முக்கியமான ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. யார் கூட அப்படின்னா நியூசிலாந்து கூட. ஜனவரி மாசம் மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரேட் டீல யூகே கூட நம்ம சைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி துபாய், தென் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி நிறைய முக்கியமான ட்ரேட் டீல் வந்து இந்தியா ரீசெண்டா சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம நியூசிலாந்து கூட ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணிருக்கோம். இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேட் டீல். இந்த டீல்ல என்ன முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இதுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லியும் உங்களுக்கு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 27 2026 இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. இப்போ இந்தியா நியூசிலாந்து ரெண்டு கண்ட்ரி இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு ஒரு சில பொருட்கள் அனுப்பும். ரைஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை நம்ம இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு அனுப்பும். அதே மாதிரி நியூசிலாந்து கிட்ட இருந்தும் நம்ம ஒரு சில ப்ராடக்ட் வாங்கிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியா நியூசிலாந்துக்கு பொருட்கள் அனுப்புறோம் இல்லையா, அந்த பொருட்களுக்கு நியூசிலாந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூட்டி போடுவாங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. அதே மாதிரி நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டி போடுவோம். இது வந்து நார்மலா. பட் ஒன்ஸ் கண்ட்ரிக்கு இடையில இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் குட்ஸ்க்கு ஒரு 99% குட்ஸ்க்கோ இல்ல ஒரு சில சமயத்தில் 100% குட்ஸ்க்கோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இம்போர்ட் டியூட்டி போட மாட்டாங்க. ஓகேங்களா? பெரும்பாலான 99% குட்ஸ்க்கு வந்து இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து போட மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இது எதுக்காக போடப்படுது அப்படின்னா அந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக, ட்ரேடை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ட்ரேட் டீல் வந்து போடப்படுது. இப்போ கரண்ட்ல இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்குமான வர்த்தகம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதை 5 வருஷத்துல டபுள் மடங்கு ஆக்க போறாங்க. அதுக்காக இந்த டீல் ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டீல். இது வந்து ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டீல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டீல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 27 நம்மளுடைய யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவருக்கும் நியூசிலாந்துடைய மினிஸ்டரா இருக்கக்கூடிய டோடி மெக்லே அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் இந்த டீல சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு இந்த சீல் வந்து சைன் மட்டும் தான், இந்த டீல் வந்து சைன் மட்டும் தான் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த ரூல் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இது வந்து ரெண்டு கண்ட்ரியோடைய பார்லிமெண்ட்ல, இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல, அதே மாதிரி இது வந்து நியூசிலாந்துடைய பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணணும். ஒன்ஸ் பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை ராட்டிஃபை பண்ணா மட்டும்தான் இந்த டீல் வந்து நடைமுறைக்கு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான. ஜஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், இந்தியாவுடைய பார்லிமெண்ட்லயும் சரி நியூசிலாந்தோட பார்லிமெண்ட்லயும் இந்த டீல் வச்சு என்னென்ன முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அதை வச்சு டிபேட் நடக்கும். அந்த டிபேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு கண்ட்ரி அங்க நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல அப்ரூவ் நடக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணுவாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த டீல் வந்து 2025 டிசம்பர்லாம் இதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அது சைன் பண்ணிட்டாங்க. இன்னுமே இதுக்கு பார்லிமெண்ட்ல இதுக்கான அந்த ராட்டிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுவுமே சீக்கிரமே முடிஞ்சு 2026 இந்த டீல் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீங்க எந்த விதமான இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்னாலும் ஃபர்ஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த கண்ட்ரியோடைய பார்லிமெண்ட்ல அது பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், ராட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும், இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்டோடைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குட்ஸ், சரக்குகள் இருக்கு இல்லையா. இப்போ இந்தியாவில இருந்து நிறைய குட்ஸ் வந்து நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அங்க இருந்து நியூசிலாந்து வந்து நிறைய குட்ஸ் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த குட்ஸை பொறுத்தவரை நியூசிலாந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் பண்றாங்க, நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நியூசிலாந்துக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்றோம். அந்த எல்லா பொருட்களுக்குமே 100% டியூட்டி ஃப்ரீ.
ஸோ இப்போ அந்த எல்லா பொருட்கள்லேயும் ஒரு சில பொருட்களுக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்கும், மித்த பொருட்களுக்கு டியூட்டி போடுவாங்க 10%, 15, 20 அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. பட் இப்போ நியூசிலாந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில இருந்து எத்தனை பொருள் என்னென்ன பொருள் போனாலும் அந்த எல்லா பொருட்களுக்குமே டியூட்டி ஃப்ரீ 100% டியூட்டி ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8284 ஐட்டம்ஸ், குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்பரல்ஸ், லெதர், ஃபுட்வேர்ஸ், பார்மாசூட்டிக்கல், இன்ஜினியரிங் குட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள்ல மொத்தம் 8248 ஐட்டத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ, இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஐட்டத்துக்கு ஃப்ரீ ட்ரேடு 0% டியூட்டி வந்து அவங்க வந்து போடுறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபர் டாரிஃப் லிபரலைசேஷன் ஆன் 70% ஆஃப் டாரிஃப் லைன். ஸோ இப்போ நியூசிலாந்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு பொருள் வருது இல்லையா, அதுல 70%, ஓகேங்களா, 70.3% பொருட்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஒரு சில முக்கியமான செக்டார், டைரி செக்டார், அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான செக்டார் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செக்டார்ல நம்ம ப்ராடக்டை ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ், இந்தியாவுடைய டைரி ஃபார்மர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில செக்டாருக்கு அப்ரூவ் பண்ணல. அதனால நம்ம வந்து அங்க இருந்து வரக்கூடிய 70%க்கு மட்டும் தான் அப்ரூவ் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் ட்ரேட் வேல்யூ. இது அந்த அந்த பொருளுடைய இப்போ 100 பொருள் இருக்கு அப்படின்னா அந்த 100 பொருள்ல 70 பொருட்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த 70 பொருள் மட்டுமே 90%, 95% ஆஃப் த பைலேட்ரல் ட்ரேட் வேல்யூ. ஸோ இதுல ஒரு 29.97% குட்ஸ் நம்ம என்ன பண்ணல, நம்ம வந்து அப்ரூவ் பண்ணல. இதை வந்து சென்சிட்டிவ் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். இதுல எதெல்லாம் வருது அப்படின்னா டைரி ப்ராடக்ட், இந்த பால் சம்பந்தமான பொருட்கள், மில்க், கிரீம், வே, யோகட், சீஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து நியூசிலாந்துல அதிகமா டைரி ஃபார்மிங் இருக்கு. அப்போ இப்போ இந்தியால ஒரு 100 கிராம் சீஸ் அப்படிங்கிறது 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நியூசிலாந்துல ரொம்ப சீப். ஸோ நியூசிலாந்து இங்க வரப்போ 80 ரூபாய் 70 ரூபாய்க்குலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ், டைரி ஃபார்மர் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம், எக்ஸப்ஷன் வச்சிருக்கோம். தென் அனிமல் ப்ராடக்ட், தென் அக்ரிகல்ச்சர்ல ஆனியன், வெங்காயம், சன்னா, பீஸ், கார்ன், ஆல்மண்ட், இதுக்கு எல்லாமே எக்ஸெப்ஷன் இருக்கு. தென் சுகர், ஆர்டிபிஷியல் ஹனிக்கு, தென் காப்பர் அண்ட் ஆர்டிகிள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, தென் அலுமினியம் ஆர்டிகிள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இதுல நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இதுக்கு நம்ம டாக்ஸ் வந்து போடுவோம். அதே மாதிரி இந்த 70% இமீடியட்டா வராது. இது நம்ம ஃபேஸ் பை ஃபேஸா தான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30%க்கு, அடுத்து 20%, அடுத்து 20% அப்படிங்கிற மாதிரி இந்த 70% குட்ஸுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் கோல நம்ம வந்து ட்ரேட் ஃப்ரீ வந்து பண்ண போறது கிடையாது. இதை மொத்தம் ஒரு 3 கட்டமா. ஸோ இமீடியட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 30%. இந்த அக்ரிமெண்ட் எப்போ நடைமுறைக்கு வருதோ அன்னையில இருந்து 30% குட்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃப்ரீ ட்ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த கட்டமா அடுத்து ஒரு 3ல இருந்து 10 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35.6% ஆஃப் த குட்ஸ், இந்த மெஷினரி குட்ஸ், வெஜிடபிள் எல்லாமே. அடுத்து ஒரு சில குட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டா அப்படின்னா ஒண்ணு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிவி, ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம கோட்டா வச்சிருப்போம். ஒரு 1000 டன் மட்டும் தான் வரணும், 1000 டன் வர ஃப்ரீ ட்ரேட் வச்சிருப்போம். அதுக்கப்புறமா 1000 டன்னுக்கு மேல குவான்டிட்டி போயிருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம டாக்ஸ் வந்து 10%, இல்ல 15% டாக்ஸ் போட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுக்கு பேர் தானே டாரிஃப் ரேட் கோட்டா. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் லிமிட் வரை உங்களுக்கு ஃப்ரீ. அந்த லிமிட்டை தாண்டி நீங்க பொருளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம டாக்ஸ் போட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது எல்லாமே எதுல அப்படின்னா குட்ஸ், சரக்குகள். இது இல்லாம இதுல மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி அப்படின்னா என்ன, இப்ப இந்தியால இருந்து நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்காக, படிக்கிறதுக்காக, டூரிசம்காக நியூசிலாந்து போறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சில சலுகைகள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து 20 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க படிக்கும் போதே பார்ட் டைமா வேலை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. முன்னாடி இது இருக்காது. பட் இப்போ அவங்க படிக்கிறாங்க இல்லையா, படிக்கிற சமயத்துல ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க பார்ட் டைம் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 3 வருஷம் அவங்க வந்து பேச்சுலர் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு இப்போ 2020 முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2029 வரை அவங்க நியூசிலாந்துல இருந்து வேலை தேடுற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா 4 வருஷம், சாரி பேச்சுலர்ஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்கும் 3 வருஷம், டாக்டரேட்ஸ் பிஹெச்டி படிக்கிறாங்க அப்படின்னா 4 வருஷம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இப்போ டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் என்ட்ரி விசா, என்னது டெம்பரவரியா பெர்மனண்டா இல்லாம டெம்பரவரியா அங்க போய் வேலை பார்க்கறதுக்கான விசா வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வருஷத்துக்கு 5000 விசா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்தியாவுடைய ஸ்கில்டு, இந்த ஏஐ,
இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு 5000 விசா வந்து ஃப்ரீயா நியூசிலாந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 1000 யங் இந்தியன்ஸ் ஆனுவலி கேன் அவைல் ஆஃப் மல்டிபிள் என்ட்ரி விசா ஃபார் அப் டு 12 months. இந்தியாவுடைய 1000 யூத்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹாலிடேக்கான விசா வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாமே வந்து மொபிலிட்டி, இந்தியாவில இருந்து மக்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு. ஆனா முக்கியமான விஷயங்கள் வந்து இது. ஸோ அடுத்து சர்வீஸ் செக்டாரை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் கோ ப்ரொடக்டிவிட்டி, ஸோ கோஆபரேஷன், ஆர்ச்சர்ட் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஃபுட் சேஃப்டி. ஸோ நியூசிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய பண்ணைகள் இருக்கும், பெரிய பெரிய தோட்டங்கள் இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாமே அவங்க நிறைய டெக்னாலஜிஸ் பராமரிப்பாங்க. அந்த விஷயங்களை நமக்கு வந்து ஷேர் பண்ண போறாங்க. அடுத்து ஆயுஷ் அண்ட் வெல்னஸ், ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் குளோபல் ரெகக்னேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆயுஷ் சிஸ்டம் அண்ட் மெடிக்கல் வேல்யூ டிராவல். ஸோ இந்தியாவில் ஆயுஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த மாதிரியான நாட்டு மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா, அதை நியூசிலாந்துல ப்ரொமோட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் இதுல இருக்கு. தென் ரீபேலன்சிங் கிளாஸ், இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ராபஸ்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் இன்க்ளூடிங் டு அட்ரஸ் எனி பொட்டன்ஷியல் ஷார்ட்ஃபால் இன் நியூசிலாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெலிவரி என்ஷூரிங் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ நியூசிலாந்து வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா இந்தியாவில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல உள்ளது. ஸோ இப்போ இதனால இந்தியாவுக்கு என்ன முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ, ஸோ ஜீரோ டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ். இந்த நியூசிலாந்துடைய மார்க்கெட் அப்படி பெரிய மார்க்கெட்டு, அங்கே நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் போயிட்டு டியூட்டி ஃப்ரீல இது பண்ணுறதுனால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் செக்டர், அப்பரல், லெதர் இந்த மாதிரி செக்டர்லாம் க்ரோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ, ஏன்னா இதில் நிறைய இந்த லெதர் குட்ஸ் இந்த மாதிரி குட்ஸ்லாம் யார் மெயினாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறா அப்படின்னா எம்எஸ்எம்இ, சிறு ஊர் தொழில் நிறுவனங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய க்ரோத் வந்து இதனால அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த டெம்பரரி விசா கொடுக்குறது, அதே மாதிரி அங்க படிச்சவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் விசா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்தியாவுடைய யூத்ஸ்க்கு, இந்தியாவுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து இந்தியாவில் அடுத்த 15 வருஷத்துக்கு நியூசிலாந்து வந்து இந்தியாவில் அடுத்த 15 வருஷத்துக்கு 20 பில்லியன் $20 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கு அதிகமான முதலீடுகள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ ஒரு சில இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்க போகுது. ஸோ அதனால இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் டெவலப் ஆகும். ஓகேவா? இதுல உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இதை நீங்க நெட்ல கூட செக் பண்ணி சொல்லுங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் டீல்ல ஒரு முக்கியமான டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்த 5 இயர்ஸ்க்கு. ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு இந்தியா நியூசிலாந்து, ஸோ இந்தியா நியூசிலாண்டோடைய அந்த பைலேட்டரல் ட்ரேடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. பைலேட்டரல் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ பைலேட்டரல் ட்ரேடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கான டார்கெட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்னதான் நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் பட் நிறைய எக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்துக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பொறுத்து இருந்தோம், அந்த அக்ரிமெண்ட் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரை நிறைய முக்கியமான டாபிக்கை உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.